ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு த்ரிஷூர்ல டே 3. காலையில எந்திரிச்சதும் பியூட்டிஃபுல்லான ஒரு சன்ரைஸ் பார்த்துட்டு பீச்ல கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு ரெசார்ட்ல போய் சூடா ஒரு கப் காஃபி குடிச்சிட்டு எங்களோட மார்னிங் ஸ்டார்ட் ஆகிருச்சு. இன்னைக்கு ரொம்பவே ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு டெம்பிளுக்கு தான் நம்ம போக போறோம். ரெசார்ட்ல இருந்து 15 மினிட்ஸ்ல இந்த டெம்பிள் ரீச் ஆகிடலாம். திரிப்ரயார் ஸ்ரீராமர் டெம்பிள். டெம்பிள் என்ட்ரன்ஸ்ல பார்த்தீங்கன்னா நிறைய ஷாப்ஸ் இருக்கிறத நீங்க பார்க்க முடியும். இங்க பூஜா ஐட்டம்ஸ் மட்டும் இல்லாம நெற்றி பட்டம் இருக்கிறத பார்க்க முடியும். கேரளாவோட ட்ரெடிஷ்னல் வால் ஹேங்கிங் வந்து நிறைய சைஸஸ்ல இங்க சேல் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம கேரளாவோட ட்ரெடிஷ்னல் கைவினை பொருட்கள் எல்லாமே இங்க கிடைக்கிறதையும் நீங்க பார்க்க முடியும். ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு கோயில் என்ட்ரன்ஸ் கிட்ட பார்த்தீங்கன்னா, லக்ஷ்மி கஃபேன்னு சொல்லிட்டு ஒரு பியூர் வெஜ் ரெஸ்டாரண்ட் இருக்கு. இங்க வந்து கிறிஸ்பி வடை, டீலாம் ரொம்பவே ஃபேமஸ். குடிச்சிட்டு நாங்க கோயிலுக்குள்ள போயிட்டோம். ரொம்பவே முக்கியமான ராமர் கோயில்ல ஒண்ணு இங்க இருக்கிற இந்த திருப்பையாறுல அமைஞ்சிருக்கு. ராமாயண கதைகளின்படி 4 சகோதரர்களுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட கோயில்ல இந்த கோவிலும் ஒண்ணு. நாலம்பல யாத்திரை போறப்போ ராமருக்காக அர்ப்பணிக்கப்பட்ட இந்த கோயில்ல முதல்ல வழிபாடு செஞ்சுட்டு தான் மத்த கோயில்களுக்கு போறதா சொல்றாங்க. திவ்ரா ரிவருக்கு பக்கத்துல கேரளா ஆர்கிடெக்சர் ஸ்டைல்ல ரொம்பவே அழகா இந்த கோவிலை வடிவமைச்சிருக்காங்க. ரிவர்ல இருக்கிற ஃபிஷ்ஷுக்கு அவங்க சேல் பண்ற ஃபுட்டு வாங்கி நம்ம கொடுக்கலாம். இந்த கோயில்ல ரொம்பவே ஃபேமஸா கத்தின வெடி வழிபாடுன்னு சொல்லிட்டு ஒண்ணு பண்றாங்க. பக்தர்கள் வந்து தீய சக்திட்ட இருந்து பாதுகாக்கிறதுக்காகவும், அவங்களுக்கு கண் திஷ்டி அந்த மாதிரி இருந்து விலகுறதுக்காகவும் இங்க இருக்கிற பக்தர்கள் வந்து ப்ரே பண்ணி வெடி வெடிச்சு அந்த வழிபாடு பண்றாங்க. ரொம்ப ஒரு பீஸ்ஃபுல்லான டெம்பிள் விசிட்க்கு அப்புறம் நாங்க ரெசார்ட்டுக்கு ரிட்டர்ன் போயிட்டோம். ஏன்னா இன்னைக்கு செக் அவுட் பண்ண போற டே. காலையில பிரேக்ஃபாஸ்ட் வந்து ட்ரெடிஷ்னல் கேரளா ஸ்டைல்ல சர்வ் பண்ணியிருந்தாங்க. சாப்பிட்டுட்டு நாங்க செக் அவுட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஸ்பாட்டுக்கு நாங்க கிளம்பிட்டோம். ரெசார்ட்ல இருந்து 20 மினிட்ஸ் டிரைவ்ல ஒரு பியூட்டிஃபுல் பீச்சுக்கு தான் போக போறோம். பெரிஞ்சனம் பீச். இந்த பீச் பெரிஞ்சனம் அப்படிங்கிற ரொம்பவே பியூட்டிஃபுல்லான கோஸ்டல் வில்லேஜ்ல அமைஞ்சிருக்கு. இது ரொம்பவே அழகான ஒரு சின்ன வில்லேஜ். இந்த கோஸ்டல் லைன்ல ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, கோகனட் ட்ரீஸ் பார்க்குறதுக்கும், இந்த வாட்டர் பார்க்குறதுக்கும் மட்டும் இல்லாம, க்ரவுட் இல்லாம ரொம்ப பீஸ்ஃபுல்லான பிளேஸ்ல, இங்க இருக்கிற மெயின் அட்ராக்ஷன் பார்த்தீங்கன்னா, இந்த நேச்சுரல் சீனரில சோர் வழியா ஒரு போயி என்ஜாய் பண்றதுக்கு இந்த பீச் வந்து மஸ்ட் விசிட் பிளேஸ். இந்த பியூட்டிஃபுல் கோஸ்டல் வில்லேஜஸ்லாம் தாண்டி நம்ம இப்போ போக போற ஃபாரஸ்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா, சாலக்குடி வழியா அதிரப்பள்ளி ஃபால்ஸ்க்கு தான் நம்ம போக போறோம். இங்க இருந்து 2 ஹவர்ஸ்ல நம்ம ரீச் ஆகிரலாம். ஃபால்ஸ் போற ரூட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சீனிக்கா டென்ஸ் ஃபாரஸ்ட்டுக்குள்ள போறது ரொம்பவே அமேசிங்கா இருக்கும். அதிரப்பள்ளி செக் போஸ்ட் ரீச் பண்ணதுக்கப்புறம் அங்க ஒரு டூரிசம் சென்டர் இருக்கும். அங்க வந்து நம்ம டிக்கெட்ஸ் வந்து புக் பண்ணிக்கலாம். அதிரப்பள்ளி ஃபால்ஸ்க்கு புக் பண்ற அதே டிக்கெட்ல வந்து வளச்சல் ஃபால்ஸும் நம்ம சுத்தி பார்க்கலாம். நம்ம வெஹிக்கிள்ஸ் பார்க் பண்ணதும் பார்க்கிங் பக்கத்துல இருந்து பார்த்தீங்கன்னா, அதிரப்பள்ளி ஃபால்ஸோட ஃபுல் வியூ உங்களுக்கு தெரியும். இங்க இருந்தே வாட்டர் ஃப்ளோ எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். ஃபால்ஸ் டைமிங் பார்த்தீங்கன்னா மார்னிங் 8ல இருந்து ஈவினிங் 6 வரை தான் ஓப்பன்ல இருக்கும். என்ட்ரன்ஸ்ல இருந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ் வாக் பண்ணி ஃபால்ஸோட டாப் வியூ பாயிண்ட்டை போற வே ஃபுல்லா பேம்பூ ட்ரீஸ் இருக்கிறத நீங்க பார்க்க முடியும். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் இருக்கிற ஆனைமலை ஹில்ஸ்ல உருவாகி வர்ற இந்த தண்ணி சாலக்குடி ரிவர்ல கலந்து அங்கிருந்து தான் நம்ம அதிரப்பள்ளி ஃபால்ஸா நம்மளுக்கு இங்க ரொம்ப ஃபோர்ஸா வந்து கொட்டுது. வாட்டர் ஃபோர்ஸ் கம்மியா இருக்கிறப்போ மேல இருக்கிற இந்த ரிவர்ல நம்ம குளிச்சு விளையாடுறதுக்கு அலோ பண்ணுவாங்க. இதே தண்ணியோட ஃபோர்ஸ் ஜாஸ்தி இருக்கிறப்போ ஃபால்ஸுக்கே வர்றதுக்கு அலோ பண்ண மாட்டாங்க. ஃபால்ஸோட ஃபுல் வியூவும் பார்த்து ரசிக்கிறதுக்கு நம்ம இன்னும் கீழே இறங்கி ட்ரெக் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். இங்கேருந்து ஒரு 20 to 30 மினிட்ஸ் ட்ரெக் பண்ணி கீழே போனோன்னா ஃபால்ஸோட ஃபுல் வியூவை பார்த்து ரசிக்கலாம். அது
கீழ வந்து ஃபால்ஸோட ஃபுல் வியூ பார்க்குறதுக்கு சொல்றதுக்கு வார்த்தையே இல்ல. அவ்ளோ ஒரு பியூட்டிஃபுல்லான, அமேசிங்கான ஒரு வியூ கிடைக்கும். இவ்ளோ தூரத்துல இருந்து விழுகிற அந்த வாட்டர் ஸ்பிளாஷும் பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு ஹெவன்ல இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கிடைச்சது. லைஃப்ல கண்டிப்பா ஒரு வாட்டியாச்சும் விசிட் பண்ண வேண்டிய பிளேஸ்ல இந்த ஃபால்ஸும் ஒண்ணு. அது மட்டும் இல்லாம நெறைய மூவி ஷூட்டிங் வந்து இந்த பிளேஸ்ல எடுத்திருக்காங்க. திருப்பள்ளி ஃபால்ஸ்ல இருந்து போற வழியில 9.7 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ்ல ரோட் சைட்லயே அமைஞ்சிருக்கிற ஃபால்ஸ் தான் சர்பா ஃபால்ஸ். இந்த ஃபால்ஸோட வியூ பார்த்தீங்கன்னா அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்கும். போற வழியில ஸ்டாப் பண்ணிட்டு இந்த ஃபால்ஸை ரசிச்சுட்டு நெக்ஸ்ட் ஒரு பியூட்டிஃபுல்லான ஃபால்ஸ் தான் போக போறோம். அதிரப்பள்ளி ஃபால்ஸ்ல இருந்து 11 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ்ல இந்த வளச்சல் ஃபால்ஸ் லொக்கேட் ஆகிருக்கு. ஏற்கனவே நம்ம என்ட்ரி பே பண்ணதுனால இங்க பே பண்ணணும்னு அவசியம் இல்ல. இங்க சில்ட்ரன்ஸ் பார்க்கு, சீட்டிங் ஃபெசிலிட்டிஸோட அமைச்சிருக்கிறாங்க. இங்க உட்காந்து ஃபால்ஸை பார்த்து நம்ம ரசிக்கலாம். ஆனைமலை ஹில்ஸ்ல இருந்து சோலையாறு ஃபாரஸ்ட் ரேஞ்ச் வழியா சாலக்குடி ரிவர் மூலமா வர்ற இந்த தண்ணி வளச்சல் ஃபால்ஸ் வழியா தான் ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக போய் அதிரப்பள்ளி ஃபால்ஸில் போய் கலக்குது. இங்கே ஃபால்ஸ் பக்கத்தில் போய் பார்க்குறது ரொம்பவே டேஞ்சர். அவங்க கொடுத்துருக்குற அந்த ஃபென்ஸுக்கு உள்ளே இருந்தே ஃபால்ஸை ரசிச்சுட்டு ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு பெஸ்ட் பிளேஸ். நெக்ஸ்ட் நம்ம போக போகிற பிளேஸ் அதிரப்பள்ளியிலிருந்து 14 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்கிற தும்பூர் மொழி கார்டன் அண்ட் ஹேங்கிங் பிரிட்ஜ் தான். என்ட்ரி 20 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. இங்கே இருக்கிற சில்ட்ரன்ஸ் பார்க்கும் சரி, டேம் வியூவும் பார்க்குறதுக்கு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இந்த பிளேஸோட ஸ்பெஷலே பார்த்தீங்கன்னா இந்த சாலக்குடி ரிவரில் அமைச்சிருக்கிற இந்த ஹேங்கிங் பிரிட்ஜ் தான். இந்த பிரிட்ஜில் ஏறி 360 டிகிரி வியூ பார்க்குறதோட மட்டும் இல்லாமல் இந்த ரிவரை கிராஸ் பண்ணுற ஒரு ஃபீலும், சுற்றி இருக்கிற ஃபாரஸ்டோட வியூ மட்டும் இல்லாமல் டேம் வியூவும் பார்க்குறதுக்கு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். வளச்சல் ஃபால்ஸு அதிரப்பள்ளி ஃபால்ஸ்லேருந்து வர்ற தண்ணி தான் இந்த சீரிக்கான செக் டேம்ல வந்து கலக்குது. இரிகேஷன் பர்பஸ்க்காக இந்த செக் டேம் வந்து பில்ட் பண்ணியிருக்கிறாங்க. இங்க இருந்து பியூட்டிஃபுல் ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கும் வீடியோஸ் எடுக்கிறதுக்கும் பெஸ்ட் ஸ்பாட்னு சொல்லலாம். இந்த பிரிட்ஜில் ரிவரை கிராஸ் பண்ணி போகிற ஃபீல் பார்த்தீங்கன்னா ரொம்பவே த்ரில்லிங்காகவும் இருக்கும். உங்களுக்கு இந்த பிளேசஸ்லாம் ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் அதிரப்பள்ளி ஃபால்ஸ் போனீங்கன்னா இந்த பிளேசஸ்லாம் மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள். த்ரிஷூரோட டே 3 ட்ரிப்பு மட்டும் இல்லாமல் 3 டேஸ் த்ரிஷூர் ட்ரிப்பும் நம்ம இந்த விளாகோட முடியுது. நிஜமாவே த்ரிஷூர் வந்து ஸ்டோல் மை ஹார்ட்னு தான் சொல்லணும். பியூட்டிஃபுல் மெமரிஸ் கிரியேட் பண்ணதோட மட்டும் இல்லாமல் என்னோட சேர்ந்து இந்த 3 டேஸும் நீங்கள் ட்ராவல் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். டீட்டெயில்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும், செக் பண்ணிக்கோங்க. வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங் பியூட்டிஃபுல் வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.